காலையில் விடியறதும் தெரில, சாயங்காலம் ஆகுறதும் தெரில. ஆனால் வெயில் மட்டும் கம்மியான பாடு இல்லைங்க. சரி விடு, அது கிடக்கட்டுன்னு நானும் சரி சமைக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டேங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி டீ போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு டீ போட்டுட்ருந்தேன். எனக்கு பின்னாடி வந்து குயில் சவுண்ட் கேட்குறத பார்த்தா நீங்கள் வந்து மார்னிங் நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஈவினிங் தான். எனக்கும் என் கூட சேர்ந்து அவளும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கா. சரி அதுக்கப்புறம் டீ ரெடி ஆகிடுச்சா, நானும் டீ சாப்பிட உட்காந்துட்டேன். இந்த பன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசுலலாம் அடிக்கடி சாப்பிட்றது டீ சாப்பிடும்போது. ஆனால் இப்போலாம் சாப்பிட்டே ரொம்ப டேஸ் ஆச்சா, அதனால் இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணும் வாங்கினேன். பட் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் டீ வித் பன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு காய்கறி வண்டி வந்துருச்சா, வீட்டுக்கும் எதுவுமே இல்லையா, சரி காய்கறி வாங்கிடுவோன்னு சொல்லி காய்கறி வீட்டுக்கு தேவையானலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சவு அப்புறம் வெண்டைக்காய், அவரைக்காய், தக்காளி, வெங்காயம் இதுதான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா மற்றெல்லாம் வீட்டில் இருக்கா. சரி அதெல்லாம் உட்காந்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்லேயே சோறு பொங்கிக்கலாம் அப்படின்ட்டு சோறு வேக வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வீடை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க கிளம்பிடலான்னு நானும் வேகமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இருட்டானால் குளிரும். அதனால் வாசலுக்கு தண்ணி தெளிச்சிட்டு கூட்டிடுவோம் அப்படின்ட்டு. ஏன் வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறேன் அப்படின்னா, கூட்டும்போது தூசியாக பறக்கும். அதனால் ஒரு மாதிரி டஸ்ட்டு வந்து அப்படியே பறந்து மூக்கிலலாம் அப்படியே தும்மல் வந்துடும், இல்லைன்னா சளி பிடிச்சிக்கிருமா. அதனாலேயே தண்ணி தெளித்து தான் கூட்டுவேன். கூட்டிகிட்டு வீட்டெல்லாம் பார்த்தா அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.